ஹாய், வெல்கம் டு சினிமா வியூ. கௌதம் மேனன் பல வருடங்களுக்கு முன்னாடி என்னை நோக்கி பாயும் தொடா அப்படின்னு ஒரு அரிய காரியத்தை படம் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான் இருந்தது இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்றது அப்படின்னு தெரியல. ஆனா அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மனுஷன் வந்து, தம்பி கொடு, நான் ரிலீஸ் பண்ணி தரேன் அப்படின்னு வந்தாரு. அந்த பெரிய மனுஷன் தான் ஐஸ்வரி கணேஷ் அவரு. ஆஹா, என்ன மனுஷன் அப்படின்னு அவரு ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும்போது கௌதம் மேனன் யோசிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சார் இதுக்கு நான் கைமாற என்ன சார் செய்ய போறேன் அப்படின்னு கேட்டபோது, ஒரே ஒரு படம் மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு, இவ்வளவுதானா சார் அப்படின்னு ஜிவிஎம் சாக்காயிருக்காரு. அப்பன்னு பார்த்தா ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன சார் அப்படின்னு, ஹீரோவா எங்க அக்கா மகனை போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல என்ன சார் பிரச்சனை, எடுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தாங்க. அந்த படத்துக்கு பேரு தான் ஜோஷ்வா எம்ஏ போல்காக். யாருக்கு தெரியும், அதான் வந்துகிட்டே இருக்கீங்க. ஜோஷ்வா இது டேக்லைன் வந்து இமை போல் காக்க. ஆக்சுவலா இமை போல் காக்க அப்படிங்கிறதான் பேர் டைட்டிலா வச்சிருக்கிறோம். ஜோஷ்வான் ஹீரோ பேர் இருந்தங்காட்டி அதனால வச்சாரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, ஹீரோ வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் அசாசின், அதாவது ஒலிக்கு கொலைப்படுறவர். அதை வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து கெத்தா பண்ணிட்டு இருக்காப்புல. அப்போ ஒரு கிளப்ல ஹீரோயினை பார்த்து மயங்கிடுறாப்புல. சரி மயங்கிட்டுமே அப்படின்ட்டு ஜாலியாக கூட சுத்துறாப்புல. சுத்துனதுக்கு அப்புறம் ஓகே, இனிமேல் இதெல்லாம் கத்திக்கப்படாலாம் விட்டு போட்டு ஜாலியா இருப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு போடுறாப்புல. அதப்போ ஹீரோயின்ட்ட இந்த மாதிரி நான் பெரிய ஆளு, பெரிய கொலகாரன், இப்ப நான் திருத்திட்டேன், அவங்க கூட ஜாலியா இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த வந்துட்டு எது நீ பெரிய கொலகாரனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க வெஸ்டே போய் ஓடிடுது. சரி கழுத, இந்த வேலையால தானே அவளே போயிட்டா அப்படிங்கிறதுக்காக ஹீரோ என்ன பண்றாப்புல, சரி இந்த வேலையை விட்டு வந்துட்டு பாடி கார்டா மாறினாப்புல. பாடி கார்டை மாறினவரு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குற வேலைக்கு போயிடுறாப்புல. அப்ப பாதுகாப்பு கொடுத்துட்டு 3 வருஷம் கழிச்சு ஹீரோயின் உயிருக்கே வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வருது. அப்ப ஹீரோயினா அப்ப நம்ம ஹீரோ கொடுத்து காப்பாற்றணும் அப்படின்னு பாதுகாப்பு கொடுக்க போறாப்புல. பாதுகாப்பு கொடுக்க போன இடத்துல ஹீரோயினை காப்பாத்தினாரா, என்ன பண்ணாரு அப்படிங்கிறத அவன் படத்தோட மிச்சக்கல். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துக்கிட்டா வருண் வந்து நல்லா அந்த அருண் விஜய் எப்படி என்ன இருந்தாலும் ஃபிட்டா கத்திமா இருந்தாரோ அதே மாதிரி வந்து இதுலயே வந்து வருண் வந்து நல்லா ஃபிட்டா கத்திமா இருக்காப்புல. சட்டையை கழுத்துனாலே சொல்றதுக்கு மேல 2 மழை தெரியுது. அந்த அளவுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாடியை ரெடி பண்ணி நல்லா ஃபிட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஃபைட்டு எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயும் வந்து பூந்து விளையாண்டுருக்காப்புல. நல்லா பார்த்தா மிதக்கிறாப்புல தரையில, அந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபைட் கட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து பிடிச்சதுக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயினுக்கு பெருசா வேலை கிடையாது, அப்பப்போ மட்டும் ஒரு தலையை கட்டிட்டு அழுதுட்டு அந்த மாதிரி போயிடும். அடுத்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் டிடி வந்து அங்கங்க போன்ல மட்டும் பேசுவாங்க. பேசிட்டு வழக்கமான ஆங்கரிங் பண்ணி கொஞ்சம் ஷார்ட் பண்ணி நினைச்சு ஏமாத்திட்டாங்க. இதுதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ். மியூசிக்கு வழக்கமாக ஜிவிஎம் பண்ணனாவே யார் மியூசிக் போட்டாலும் நல்லா போட்டுருவாங்க. அது வந்து ஹாரிஸா இருக்கட்டும், ரகுமானா இருக்கட்டும், இல்லை இளையராஜாவா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மியூசிக் நல்லா பண்ணுவாங்க. இந்த தடவை நம்ம கார்த்தியை வந்து கூட்டிட்டு போய் மியூசிக் டைரக்டர் ஆகிறோம் அப்படின்னு ஆகியிருக்காரு. அது ஜிவிஎம் கெட்ட நேரமா இல்லை கார்த்தியோட நல்ல நேரமான்னு தெரியல. பார்த்தா இன்னும் பெருசா எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்லணும். எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. ஜிவிஎம் படத்துல இருக்க அந்த மியூசிக் அப்படிங்கிற ஒரு சோல் வந்து இல்லை, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பிஜிஎம் எல்லாம் வந்து கூட ஓகேவா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பாட்டெல்லாம் வந்து பெருசா எதுவுமே செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து வெறித்தனமா பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து ஒரு சந்துக்குள்ள சண்டை போறதாகட்டும், இல்லை வெளியே ஏதாவது கிரவுண்ட்ல ரோட்ல அப்படின்னு சண்டை போறதாகட்டும், எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுல வேற பாதிக்கு மேல வருது செருப்பு கட்டி விட்டுறாங்க. அவன் வெறுங்கால் ஓடிக்கிட்டு இருக்காப்புல. அங்க என்னெல்லாம் கிடந்ததோ பாவம், ஒரு ஹீரோ என்றும் பாராமல் அவர் செருப்பு சூழலாம் கட்டி விட்டு வெறுங்கால் ஓட விட்டாங்க. பாவம் காலில் என்னெல்லாம் குதிச்சோம், அந்த மாதிரி எல்லாம் ஆகிப்போச்சு. அவர் நல்லா சூப்பரா ஓடுறாப்புல, எங்க சீன் நல்லா தாவறான், குதிக்கிறான், ஃபைட் கட்டுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பண்ணிப்பாரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு பயங்கர ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்கிரீன்ட்டு வழக்கமா வந்து ஜிவிஎம் வந்து ஒரு லவ் எடுத்துக்குவாரு, இல்லை லவ்க்குள்ளதான் வந்து ஏதாவது ஆக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணுவாரு. இதுல வந்து அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் தான், லவ் கிடையாது, ஒரு வெண்ணையும் கிடையாது, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோயினை பாக்குறாப்புல, கட்டுல புரள்றாங்க, அடுத்த கட்டமே புரிஞ்சிடறாங்க. அப்புறமா 3 வருஷம் கழிச்சு பாதுகாப்பு வந்துடுறாங்க. அதனால லவ் பண்றதுக்கெல்லாம் பெருசா சீனே இல்லை. அந்த பாதுகாப்பு கொடுக்க வந்தாலும் ஆரம்பிச்சோன்னே போயிட்டு ஆரம்பிச்சிருது. அப்புறம் நான் ஸ்டாப்பா ஹீரோ கொண்டுட்டே போறாரு. அதெல்லாம் லிஸ்ட் எடுத்தோம்னா எத்தனை பேர் போனாருன்னு கவர்மெண்ட் தான் கேட்கணும். அந்த அளவுக்கு வந்து போட்டு தள்ளிட்டே போறாரு. ஆனா அதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து படம் ஓரளவுக்கு போர் அடிக்காம ஒரு மாதிரி ஆக்ஷனே போயிடுச்சு. அதனால வந்து நீங்க வந்து ஆக்ஷன் ஓட நல்லா பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த ஃபைட்டு, இந்த த்ரில்லு இதெல்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு.
படத்துல வந்து இந்த லவ் சென்டிமெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால ஹீரோக்கு என்னன்னா ஹீரோயினுக்கு என்னென்ன என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகுது. ஹீரோலாம் சார் கண்டிஷன் போறாங்க. ஆனா நமக்கு தான் ஜெத்தான போச்சானே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு போயிடுறோம். ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோக்கா ஒன்றும் கனெக்ட் வந்து வரல. வழக்கமா ஜீவி வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கூட என்ன பிரச்சனை கான்ஃபிளிக் அப்படின்னா அவங்க சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற பதவியேற்பு படம் நமக்கு வரும். இந்த படத்துல ஒரு குணாக்கம் கிடையாது. ஏன்னா வழக்கம் போல அதை வழக்கத்துக்கு மாறா இவங்க வந்து முதல்ல இருந்தே சண்டைன்னு போயிடுறாங்களா. சண்டைன்னு போனோடனே சரி சண்டை போட்டு போறாங்க, நமக்கு என்ன ஏதோ கேம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. லைனா சண்டையா போயிடுச்சு. இது ஜிபிஎம் வேர்ல்டுங்காட்டி வர்றவன் போறவன் ரோட்ல படுத்து கிடக்கிறவன் ஒரு பிச்சைக்காரன் எழுப்பி கூட்டா கூட யார் நான் பிச்சைக்காரன் நான் இங்கிலீஷ் மேன்ஸா இருக்கிற மாதிரி எல்லாரும் இங்கிலீஷ்லயே பேசுறாங்க. முக்கால்வாசி இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. சரி கலதையை விட்டுரும் ஜிபிஎம் போவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டாலும் அந்த டைலாக் டெலிவரி எப்படி மணிரத்னம் படத்துல வந்து பார்த்துக்கிட்டோம்னா எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியா பேசுவாங்களோ நீ அழகா கிளினிக்ல அந்த மாதிரி வந்து இதுலயும் வந்து எல்லாமே வந்து நீ சொல்லு நான் பாத்துக்கிறேன், நீ சொன்னா போதும் நான் கூட இருப்பேன் அப்படின்ட்டு குட்டி குட்டியா பேசுறாங்க. அது ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு மாதிரி நம்ம ஊர் ரியல் லைஃப்ல யாரும் இப்படி பேச மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து பெருசா தெரியாது. ஏன்னா ஏதோ ஜிபி வேர்ல்டு அப்படி இல்லையா, அதெல்லாம் வந்து அதையும் நம்ம கலந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல ஜிவிஎம் வந்து கிளைமேக்ஸ் எழுத மறந்துடுறாரு. இதுலயும் வந்து கிளைமேக்ஸ் அப்படின்னு ஒன்று காணும். வில்லன் ஒருத்தர் மெக்சிகோல இருக்கான் அப்படின்னு வந்து காட்டுறாங்க. அந்த மெக்சிகோல இருக்கிற வில்லன் வந்து இங்க வந்து எல்லாத்தையும் பண்றான், அதாவது ஜெயிலுக்குள்ள இருந்துட்டே பண்றான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் கடைசியில வில்லனை கொண்டாங்களா இல்லையா இல்ல எதுவும் பண்ணி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் பண்ணாங்க. அதனால வந்து இது எதை நோக்கி போய் எங்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி எதுவும் தெரியல. ஹீரோயின் வந்து ஒரு ஒண்ணு வில்லனை கொள்ளணும் இல்ல வில்லன் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு எதாவது பண்ணிட்டு போறோம். அப்பதான் ஹீரோயின் வீருக்கு ஆபத்து இல்லை கடைசி வரைக்கும் ஹீரோயின் வீருக்கு ஆபத்து இருந்துட்டே தான் இருக்குது. நீங்க கடைசி வரைக்கும் போறாங்க ஒரு வயிறு கட்டுறாங்க முடிஞ்சாலுமே ஓகே ஃபிளைட் ஏற வரைக்கும் தான். ஃபிளைட் ஏறதுக்கு நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லி ஜாலியாக வந்துடுறாங்க. அப்போ கிளைமேக்ஸை காணும். சரி ஏதோ பாட்டுக்காக லீட் கொடுத்து ஏதோ பண்ணிட்டு போறான்னு பார்த்தா அதையும் காணும். சரி ஏதோ வழக்கம் போல கிளைமேக்ஸ் வளர்ந்துட்டார் போல அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிப்போச்சு. இந்த மாதிரி அங்கங்க ஜிவிஎம் கட்டி சார்ந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் பிடிக்கும். அதனால வந்து கொஞ்சம் ஜிவிஎம் திங்ஸ் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டோம்னா மற்ற ஆக்ஷன் பேக்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 6/10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.